சுவையான மாம்பழத்துக்கு பேர் போன மாவட்டம் இப்போதைக்கு சூப்பராக வளர்கிற மாவட்டமாக இருக்கிறது இந்த சேலம் மாவட்டம் தாங்க. போன வீடியோவில் சேலம் ஜங்ஷன்லேருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்பர் 1 டேமான மேட்டூர் டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த மேட்டூர் டேமை தாங்க இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மேட்டூர் டேமை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மேட்டூர் டேமுக்கு நீங்கள் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு சேலத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸு இல்லை ட்ரெயின் பிடிச்சி இந்த மேட்டூர் டேமுக்கு ரீச் பண்ணலாம். இந்த மேட்டூர் டேமை ஈஸியாக ரீச் பண்ண நான் முன்னாடி போட்ட ட்ரெயின் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். நம்ம டேம் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்டூர் டேம் பார்க்கை சுற்றி பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபுல்லாக மரங்களாக இருக்குங்க. வாங்க அப்படியே இந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நான் இந்த பார்க்குக்கு மதியான டைம் வந்ததால் செம்ம காலியாக இருக்குங்க. இதே நீங்கள் மார்னிங் டைம் ஆர் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். அப்படியே வாங்க, எதிரில் ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி தெரியுது, அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். அது கேண்டீன்லாம் இல்லைங்க, சும்மா ஒரே ஒரு கடை மட்டும்தாங்க இருக்குது. அதுவும் இப்போ க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த மேட்டூர் டேம் பார்க்கில் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவே இருக்குங்க. இந்த ப்ளே ஏரியா செம்ம பெருசாக இருக்குன்னே சொல்லலாங்க. எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வந்தாலும் இந்த ப்ளே ஏரியாவில் சூப்பராக விளையாடலாங்க. இந்த மேட்டூர் டேம் பார்க்கில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி முயல் பண்ணை, பறவைகள் கூடுன்னு நிறைய ஆக்டிவிட்டீஸை வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அந்த முயல்கள்லாம் பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்க இந்த மேட்டூர் டேம் பார்க் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் மைண்டு ரிலாக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எதிரில் பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு ஒரு இனிமையாக இருக்குல்ல. அதனால தாங்க இந்த மேட்டூர் டேம் பார்க் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோ அங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி தெரியுதுல, அது தாங்க என்ட்ரன்ஸ். அது வழியாக தாங்க நம்ம இந்த மேட்டூர் பார்க்குள்ளே வந்தோம். இப்போது இந்த பார்க்கில் இருக்க இன்னொரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். வாங்க அதையும் போய் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மேட்டூர் டேம் பார்க்கில் இருக்க இன்னொரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குள்ளே என்டர் ஆனவொடனே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கனாலே இந்த பிரிட்ஜு தெரியும். அப்படியே இந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்துடலாம். இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் மேலே நின்று அந்த மேட்டூர் டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தண்ணியோட சத்தத்தை கேட்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அந்த தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், மொத்தம் 4 கேட் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு கேட்டில் இருந்து தாங்க தண்ணி திறந்து விட்றாங்க. அதுவும் மெலிசா தாங்க திறந்து விட்றாங்க. அதுக்கே தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள். அந்த தண்ணி அப்படியே கீழே ஃப்ளோ ஆகி இந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் போகுங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் தாங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வாங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இடத்துக்கு போவோம். இப்போது நம்ம போயிட்டுருக்க வழி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய ரஜினிகாந்த் சார் படத்தில் இல்லை கமல்ஹாசன் சார் படத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கு கரெக்டாக எந்த படம்னு தெரில, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே இப்படி சுற்றி பாருங்களேன், தண்ணி போகிற ஃப்ளோவை பாருங்களேன், வேறு லெவலாக இல்லை. மொத்தம் 8 கேட் இருக்குங்க. அந்த கேட்லேயே ஒரே ஒரு கேட்டில் மட்டும்தாங்க திறந்து விட்ருக்காங்க. அதோட ஃபோர்ஸ் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குல்ல. வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் சூப்பராக கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மேட்டூர் டேமோட தடுப்புச்சுவர்கிட்ட நின்றுட்டுருக்கோங்க. அப்படியே அந்த சுற்றி வியூவை பாருங்களேன், சான்ஸே இல்லைல்ல. இந்த மாதிரி நேச்சரை ரசிக்க தனி ரசனையே வேணுங்க. அந்த அளவுக்கு இந்த நேச்சர் சூப்பராக இருக்குங்க. அந்த தண்ணி ஓடுற ஃப்ளோவை பாருங்களேன், பார்க்கறதுக்கே எவ்வளோ ரம்மியமாக இருக்குல்ல. அப்படியே அந்த சுற்றி மலையை பாருங்களேன், சூப்பராக இல்லை. வாங்க இன்னும் அந்த எண்டுக்கு போவோம். அங்கே தூரத்தில் ஒரு சின்ன டவர் மாதிரி தெரியுதுல, அந்த இடத்துக்கு போகலாங்க. அந்த இடத்துக்கு போக இந்த டேமை சுற்றி தாங்க போகணும். வாங்க அங்கே போய் இந்த டேமோட ஃபுல் வியூவை பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இந்த மேட்டூர் டேம் பார்க்லேருந்து இந்த டவர் கிட்ட வந்தாச்சு.
இந்த டவர்லேருந்து இந்த மேட்டூர் டேம் வியூவை பார்க்க சூப்பராக இருக்குமாங்க. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். இந்த டவர்கிட்ட எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேம் பார்க்லேருந்து வெளியே வந்துட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி வந்தால் இந்த டவர் வரும். அப்படி இல்லை நடக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சியோ இல்லை இந்த இடத்துக்கு வர பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி கூட இந்த இடத்துக்கு வரலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த மேட்டூர் டேமோட ஃபுல் வியூவையும் பார்க்கலாம். இந்த மேட்டூர் டேமோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பச்சை பசேல்னு அந்த தண்ணியும் அந்த மலையும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க இப்போ நம்ம அந்த டவர் மேலே போயிட்டு இந்த மேட்டூர் டேமோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அந்த டவர்கிட்ட வந்துட்டோம். இப்போ வாங்க இந்த டவர்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் நம்ம வியூவை பார்க்கலாம். இந்த டவர்க்குள்ளே என்டர் ஆனதுமே மேட்டூர் டேமோட ஹிஸ்ட்ரியை சொல்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸு ஃபோட்டோஸ்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மேட்டூர் டேமோட ஃபுல் 3D ஷோகேஸையும் வச்சுருக்காங்க. இதை பார்த்தாலே இந்த மேட்டூர் டேம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு தெரியும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கீழே இருக்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டவரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்குங்க. அதே மாதிரி ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மேட்டூர் டேமோட டவருக்கு மேலே வந்துட்டோங்க. இப்போ வாங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க இங்கே வந்தவனே. ஏன்னா ஃபுல்லாக கண்ணாடியாக மறைச்சிட்டாங்க. ஃபுல்லாக சுற்றி கண்ணாடியாக போட்டு வச்சுருக்கிறதுனால எங்களால் இந்த நேச்சரை முழுமையாக ரசிக்க முடியலங்க. ஏன்னா காற்று கொஞ்சம் கூட உள்ளே வராமல் அந்த நேச்சருக்கான ஃபீலே இல்லைங்க எங்களுக்கு. இந்த மேட்டூர் டேமோட வியூலாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க. பட் என்ன இங்கே கண்ணாடி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த டவரை இப்போ தான் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே இந்த லிஃப்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். இந்த லிஃப்ட்டோட ஒர்க்ஸ்லாம் இன்னும் முடிக்காமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த மேட்டூர் டேமோட பார்க்கையும் டவரையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ வாங்க கீழே போகலாம். ஸோ இந்த மேட்டூர் டேமில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு இடத்த மட்டும்தாங்க காட்டலை. அதுதான் அந்த 16 கண் பாலம். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால அந்த 16 கண் பாலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மேட்டூர் டேம் பற்றியும் இந்த மேட்டூர் டேம் சுற்றி இருக்க பார்க் பற்றியும் அதே மாதிரி அந்த டவர் பற்றியும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.